Hello friends, வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. பொதுவாகவே எல்லா சவுத் இந்தியன் வீடுகளிலுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அது இட்லி தான். அதுலேயும் எஸ்பெஷலி மெஜாரிட்டி தமிழர்களோட ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னா அதுவும் இட்லி தான். இதனால தான் ஃபாரினுக்கு போனால் கூட ஒரு கிரைண்டரை கையோடு வாங்கி கொண்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க, அங்கே போய் இட்லி சுட்டு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி என்னதான் 2 நாளைக்கு பீஸா பர்கர் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாலும் 3வது நாளைக்கு இட்லி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி போய் இட்லி வாங்கி சாப்பிட்றது நம்மளோட வழக்கம். அதனால தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புதுமையாக மாடர்னாக ஈஸியாக குயிக்காக மைக்ரோவேவை யூஸ் பண்ணி இட்லி இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓவனில் இட்லி நம்ம ஊற்றுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு இட்லி மாவு தேவை. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும், இது ஓவனில் இட்லி ஊற்றுறதுக்குன்னே இது விற்கிறாங்க. இந்த மாதிரி பாத்திரம், அதில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இட்லி தட்டு, இந்த மாதிரி இருக்கும், 2 தட்டு இருக்கும். இப்போ நம்ம ஓவனில் எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டப்பில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை முதல்ல நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாவோட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவோட இட்லி மாவோட ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். தண்ணி சுற்றுச்சு நம்ம வச்சது, இதில் நம்ம எல்லாத்துக்கும் இந்த தட்டுக்கெல்லாம் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா சுற்றுச்சு. இப்போ நம்ம இட்லியை வந்து ஊற்றி அதோட வச்சிடலாம். அதில் ரொம்ப சின்ன சின்ன இட்லியாக ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா அது மேலே பொங்கி வந்துடும். இந்த தட்டில் பாதி அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும் மாவை. நல்லா சின்ன சின்ன இட்லியாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த இட்லி. இப்படி வைங்க. அடுத்த தட்டை மாற்றி வைக்கணும் நம்ம. பாருங்கள், இப்படி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தட்டை வந்து இப்படி மாற்றி வைக்கணும் நம்ம. கிறிஸ் கிராஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும், அந்த இதுலேயும் அதே மாதிரி இருக்கும் அந்த இது பள்ளம், அதுவும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இப்படி வச்சு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், இட்லியை ஊற்றியாச்சு நம்ம. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை நம்ம அப்படியே ஓவனில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்து 7 மினிட்ஸ் இதில் வந்து செட் பண்ணணும். 7 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு வந்து ஆன் பண்ணிட வேண்டியதுதான். 7 மினிட்ஸில் உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும். 7 மினிட்ஸில் உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ ஓவனில் வச்ச இட்லி வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஓவனை திறந்து எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இட்லியை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை திறந்து இந்த இட்லியை எடுக்கலாம். பார்த்தீங்களா, இட்லி வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டலை, வெந்துருச்சு இட்லி. பார்த்தீங்களா, நம்மளோட இட்லி சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இட்லி. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓவன் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷஸாக சாம்பார், தேங்காய் சட்னி, வடை, இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓவன் இட்லியை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோவேவ் ஓவனை யூஸ் பண்ணி எப்படி இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேகிறதுக்கான நேரம் 5 to 7 மினிட்ஸ் ஆகும். உங்கள் ஓவனில் எவ்வளோ நேரத்துக்கு வேகுது அப்படிங்கிறத நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த ஓவனில் இட்லி ஊற்றுறதுனால இது வந்து ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், ரொம்ப குயிக்காகவும் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் இட்லியை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தது இந்த ரெசிபீஸ்லாம், என்னோட சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் போய் பாருங்கள். அது எப்படி இருக்குது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.